Hi all, Assalamualaikum. Welcome to Foodie Dad. இன்னைக்கு Foodie Dadல ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில் சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த மாதிரி ஃப்ரூட் கேக் பார்த்துருப்போம். நிறைய உலர்ந்த பழங்கள்லாம் சேர்த்த ஒரு ரிச்சான கேக் தான் இது. இது நார்மலாக நம்ம எப்போவும் செய்கிற கேக் மாதிரி லைட் அண்ட் ஃப்ளஃபியாக இல்லாமல் நல்ல ஹெவியாக டென்ஸ் அதிகமாக உள்ள கேக்காக இருக்கும். இந்த கேக்கை சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பிளெண்டர், விஸ்க் இப்படி எதுவுமே தேவையில்லை. யூஸ்வலாக செய்கிற கேக்கை விட இந்த கேக்குக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு அடுத்ததாக ஆர்ச்சர்ட் ரோட் லைட்டாக 2020 சிங்கப்பூரில் எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பாத்திரம் சூடானதும் 140 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த ப்ரௌன் சுகர் லைட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். அந்த ஒயிட் சுகரை கேரமலைஸ் பண்ணி ப்ரௌன் கலரில் ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கேக்குக்கான ஸ்மெல், கலர் எல்லாம் கிடைக்கும். இப்போது ப்ரௌன் சுகர் லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 250 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். 500 கிராம் எடுத்திருக்கேன். இதில் ரைசின், டியூட்டி ஃப்ரூட்டி, செர்ரிஸ் இந்த மாதிரி பழங்கள் தான் இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர்லாம் நல்லா உருகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இது கூட 150 ml கிரேப் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 1 ஹவராவது ரெஸ்ட் பண்ண விடுங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கிடையில் கேக் பேக் பண்ணுறதுக்காக நம்ம கேக் டின்னெலாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 230 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் பட்டைப்பொடி, 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, அப்புறம் 2-3 கிராம்பை 1 டீஸ்பூன் சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நட்மக் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதில் வால்நட், ஆல்மண்ட் அந்த மாதிரி நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களோட சாய்ஸ். இப்போ இந்த ஃப்ரூட் மிக்சரை ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோடு சேர்த்துடலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை லைட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நான் அவனை 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ பேக் பண்ணிடலாம். இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் ஆகும். லேட்டாக பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் தாண்டிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்துடலாம். க்ளீனாக இருக்குது, அப்போ நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வெளியே எடுத்துடலாம். இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரூட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இதை கடையில் வாங்க தேவையில்லை, நீங்களே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம்.
இதை இப்போ அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு ஏதாவது டாப்பிங் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு ஜாம் இருக்குல்ல, மார்மலேட், அதை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன், மேலே கிளேஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேக்க பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. நம்ம ஹேண்ட் பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமையே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மேலே ஐசிங் சுகரை வேணால் சிஃப்ட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு ஸ்னோ மாதிரி லுக்காக இருக்கும். இந்த கேக்கை நம்ம பண்ண அன்றைக்கி நம்ம சாப்பிடாம மறுநாள் சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸை பார்க்குறதுக்கு ஃபோடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் லைட்ஸ் வச்சு ஆர்ச்சர் ரோட் சைடில் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த லைட் அப் 2020 எப்படி இருக்குன்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம்.